ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோகோ. நம்ம எல்லாருக்குமே வந்து வேர்ல்ட் கிரிக்கெட்டில் இருக்கிற பெரிய பெரிய டீம்ஸை பற்றிலாம் தெரியும். மெயின்லி இந்தியா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா, அந்த பிக் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவை. ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய காசு வச்சுருக்காங்க அண்ட் நிறைய மேட்சஸ் ஆடுறதும் அவங்க தான். இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்லாம், புது புது கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ எமர்ஜ் ஆகிட்டு வராங்க. அவங்களோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்சஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் கண்டிப்பாக தே டிசர்வ் ஆர் அட்டென்ஷன். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி டீம்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எமர்ஜ் ஆகிட்டு வர நேஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ அவங்களோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்சஸ், கீ பிளேயர்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த மாதிரி நேஷன்ஸ்ல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தானு, யூஎஸ்ஏ, நேபாள், நமீபியா, நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரலாம். ஸோ ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து ஒரு எமர்ஜிங் நேஷன் சொல்லணுமா இல்லை ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு டீம்னு சொல்லணுமானே தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு க்ரோ ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2023 வேர்ல்ட் கப்ல வந்து ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சாங்க. மேக்ஸ்வெலோட அந்த 201 மேஜிக் இன்னிங்ஸ் ஆடலன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும் ஆஸ்திரேலியா கணக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 2024 T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க குரூப் ஸ்டேஜ்ல. அண்ட் அதே டோர்னமெண்ட்ல வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஆப்கானிஸ்தான் வந்து க்ரோ ஆயிட்டே தான் இருக்காங்க வருஷம் வருஷம். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அர்ஜென்டினாவும் ஆப்கானிஸ்தானும் வந்து சேம் லெவல்ல இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா இன்னும் அதே லெவல்ல தான் இருக்காங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா அர்ஜென்டினாவால வந்து அமெரிக்கன் குவாலிஃபயர்ஸே வந்து தாண்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ பத்தி சொல்லணும்னா வந்து மேஜர் லீக் கிரிக்கெட் தான் சொல்லணும். ஏன்னா அந்த டோர்னமெண்ட் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்கு. அண்ட் 2024 வந்து அவங்க T20 வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு மேஜரான பூஸ்ட். அண்ட் மேஜர் லீக் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிக்கலஸ் புரான், குவிண்டன் டெகாக்கு, மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், ரஷித் கானு, ஃபேப் டு பிளஸி, இந்த மாதிரி வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ்லாம் வந்து எம்எல்சியில் வந்து ஆடுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்குது. யூஎஸ்ஏவோட பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸோட கான்டாக்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போசர் கிடைக்குது அண்ட் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்றாங்க இதனால. அண்ட் யூஎஸ்ஏல இருக்கிற மெயின் பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மோனக் பட்டேல், அவர் தான் வந்து கேப்டனு. ஏரன் ஜோன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேனு. அண்ட் ஆண்ட்ரியஸ் கோசன் தான் ஒரு நல்ல ஸ்டெடியான பேட்ஸ்மேன் அவரு. அண்ட் அடுத்த எமர்ஜிங் நேஷன் வந்து நேபாள். ஸோ நேபாள்னு சொன்னா வந்து கிரிக்கெட் வந்து அங்கே ஒரு ரிலீஜனா மாறிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட்டோட ஃபேன் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டே பை டே. அண்ட் நேபாளோட அசோசியேட் மேட்சஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌட் ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக வந்து ஒரு மேட்ச் நடந்தாலே நேபாளில் பயங்கரமாக க்ரௌட் ஃபில் ஆகுது எல்லா மேட்சஸ்க்கும். அண்ட் அவங்களோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. அவங்க வந்து T20 வேர்ல்ட் கப் 2024 வந்து குவாலிஃபை ஆனாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் வந்து அவங்களோட ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க கிரிக்கெட்டை. அவங்களோட கீ பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் பவுடல், அவங்களோட யங்கான கேப்டன் அது. அண்ட் குஷல் மல்லா, அவங்களோட ஒரு அக்ரெசிவான பேட்டர் அவரு. அண்ட் சந்தீப் லாமிச்சானே, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர். ஆல்ரெடி ஐபிஎல்லாம் ஆடி இருக்காரு. ஐபிஎல்ல வந்து டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு ஆடி இருக்காரு. அண்ட் நேபாளுக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த கிரவுட் சப்போர்ட் அண்ட் ஃபுல் அந்த யங் டேலண்ட்லாம் இருக்குது. நீங்க கிரவுட் சப்போர்ட்னா வந்து வெறும் நேபாளில மட்டும் இல்ல, யூஎஸ்ஏல கூட வந்து அவங்க கிரௌட் வந்து இருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த T20 வேர்ல்ட் கப் 2024 பாத்தீங்கன்னா வந்து நேபாளோட மேட்சஸ்க்குலாம் வந்து கிரௌட் ஃபுல்லா இருந்தது, அதுவும் யூஎஸ்ஏல. ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சு நேபாளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்ட்டு. எங்க போனாலும் அவங்க ஃபேன்ஸ் வந்து டிராவல் பண்ணியாவது வந்து பாத்துருவாங்க அவங்க மேட்சஸை. ஸோ அதனாலதான் சொன்னேன் நேபாளுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு ரிலீஜனா மாறிட்டு வருதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நமீபியா. ஸோ நமீபியா வந்து ஒரு சின்ன கிரிக்கெட்டிங் நேஷன் தான். ஆனா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல வந்து கன்சிஸ்டண்டா குவாலிஃபை ஆகிட்டு வராங்க. அந்த T20 வேர்ல்ட் கப்ஸ்க்குலாம் வந்து கன்சிஸ்டண்டா குவாலிஃபை ஆகிட்டு வராங்க. அண்ட் 2021 வந்து ஸ்காட்லாந்து, அயர்லாந்து எல்லாம் தோக்கடிச்சாங்க. அது அவ்வளோ பெரிய விக்டரி இல்லைனாலும் வந்து நமீபியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து அது கண்டிப்பா ஒரு பெரிய விக்டரியா தான் தெரியும். அண்ட் 2022 வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு டஃப் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க இன்னும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்காங்க வருஷம் வருஷம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐசிசியோட அசோசியேட் ஃபண்டிங் இருக்கு நிறைய. அண்ட் லோக்கல் கிரிக்கெட் ஸ்ட்ரக்சரும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அவங்களோட கீ பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெரார்ட் எராஸ்மஸ், டேவிட் வீசே அண்ட் ஜே ஸ்மித். ஸோ ஜெரார்ட் எராஸ்மஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கேப்டன் அண்ட் ஆங்கர் பேட்ஸ்மேனும் கூட. அண்ட் டேவிட் வீசே பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆடி இருக்காரு. ஸோ அவரால் வந்து நமீபியாவுக்கும் ஆட முடியும், அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு அவர்கிட்ட. ஸோ அதனால வந்து நமீபியாவுக்கும் ஆடுறாரு. அண்ட் ஆல்ரெடி வந்து அவர் ஐபிஎல்லும் ஆடி இருக்காரு.
ஸோ அந்த மற்ற லீக்ஸும் ஆடி இருக்காரு. அண்ட் ஜேஜே ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஆல்ரவுண்டர் அவர். அண்ட் நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து நெதர்லாண்ட்ஸு. ஸோ நெதர்லாண்ட்ஸ் சொல்லவே தேவையில்ல, நம்ம 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் பார்த்தோம், சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சாங்க. அண்ட் 2024 வந்து T20 வேர்ல்ட் கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு டீமை வந்து தோக்கடிக்கணும்னா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்ட் டைம் கிரிக்கெட்டர்ஸ் தான். கண்டிப்பாக அவங்க வந்து ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் போலிங், ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் மூணுத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வராங்க வருஷம். அண்ட் அவங்களோட கீ பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காட் எட்வர்ட்ஸு, பேட்ஸ் டெலேடி அண்ட் லோகன் வேன்பீக்கு. ஸ்காட் எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டன், பயங்கரமான பேட்ஸ்மேனும் கூட. அண்ட் பேட்ஸ் டெலேடி வந்து ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டரு. அந்த சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்தார். 5 விக்கெட் ஹால் மட்டும் எடுக்கல, அண்ட் 92 ரன்ஸும் எக்ஸ்ட்ராவாக அடிச்சாரு. அண்ட் லோகன் வேன்பீக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுலரு. அண்ட் நீங்கள் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு சூப்பர் ஓவரில் வந்து பயங்கரமாக போட்டிருப்பாரு. அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா இந்த டீம்ஸ் பற்றிலாம் சொல்லிருக்க, இந்த டீம்ஸை பற்றி தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி டீம்ஸ்லாம் எமர்ஜ் ஆக தான் வந்து மற்ற டீம்ஸ்க்கும் வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து தான் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் வந்து ஒரு செமிஃபைனலோ ஃபைனலோ வந்துருவாங்க. அடுத்த டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து அந்த மாதிரி டீம்ஸ் வருவாங்க. ஆனால் ஒரு 5 டீம் தான் வந்து ஒரு 5-6 டீம் தான் வந்து மேஜராக வந்து இந்த மாதிரி ஃபைனல்ஸ் அண்ட் செமிஃபைனல்ஸ் வராங்க. அண்ட் மற்ற டீம்ஸும் வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து T20 வேர்ல்ட் கப் 2024 வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அப்போதான் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி கிரியேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்போதான் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு குளோபல் ஸ்போர்ட் ஆகும், இந்த மாதிரி டீம்ஸ் வந்து எமர்ஜ் ஆகினாதான். அண்ட் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆனால் வந்து கண்டிப்பாக வியூவர்ஷிப்பும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் காம்படிட்டிவாக இருந்தால் தான் ஃபேன்ஸுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து கிரிக்கெட் இன்க்ளூட் ஆனதுனால கண்டிப்பாக வந்து நிறைய நேஷன்ஸ் வந்து கிரிக்கெட்டை வந்து எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் இட்டாலியை மென்ஷன் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அவங்க இன்னும் வந்து அவ்வளோ இன்னும் அச்சீவ் பண்ணல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2026 T20 வேர்ல்ட் கப் வந்து அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸ்காட்லாண்டை பீட் பண்ணி. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் இன்னும் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க லிஸ்ட்டில் ஆட் பண்ணல. அண்ட் ஜிம்பாப்வேவும் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்பாப்வே வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வராங்க. ஸோ அவங்க வந்து எமர்ஜிங்னு சொல்கிறதா இல்லை டிமர்ஜிங்னு சொல்கிறதானே தெரில. ஸோ அதனால தான் அவங்களே ஆட் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2026 வந்து T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. அதில் வந்து எந்த டீம் வந்து ஒரு பெரிய அப்செட்டை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த சின்ன டீம் வந்து ஒரு பெரிய டீம் தோக்கடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான எமர்ஜிங் டீம் எதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யூஎஸ்ஏவா, நேபாளா, நமீபியாவா, ஆப்கானிஸ்தானா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் டாபிக் பற்றி பேசலாம். தேங்க்யூ, பாய்.